ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். தீபாவளி வேறு பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நாளை கழித்து இந்நேரம் சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளானில் ஜாலியாக இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் ட்ரெஸ் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் சின்ன குழந்தையெல்லாம் இருந்தால் அவங்க வெடிக்கிற மாதிரி பட்டாசுலாம் வாங்கி வச்சுருப்பீங்க. எனக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலேஜ் படிக்கும் போதே இந்த பெரிய வெடிலாம் வெடிக்கிறதுக்கு அப்படியே விட்டு போச்சு. வெடியை வாங்குறதில்ல. இப்போ அக்கா பசங்கள்லாம் வீட்டில் 2 குட்டிங்க இருக்கிறதுனால நைட்டு வெடிக்கிற வெடியாக பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ தீபாவளி காலகட்டம் எப்பயும் போல் ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இருங்க நண்பா. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெட்மிக்கும் ரியல்மிக்குமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு போட்டி இருக்கும். அவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண இவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. இப்படி மாற்றி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ரெட்மியோட அந்த ட்ரேட்மார்க் சீரீஸ், அந்த நோட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி சைனாவில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட்மி நோட் 12 ப்ரோ அப்புறம் 12 ப்ரோ ப்ளஸ். வெடிலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க சின்ன பசங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கப்பா. இதை நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா நமக்கு தீபாவளி தான் முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோனு லொட்டு லோஸுக்கு ஆடம்பர செலவுலாம் தீபாவளி பண்டிகை வரனால இதை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தபடியாக இங்கிட்டு ரியல்மி சைடு பார்த்தீங்கன்னா ரியல்மி 10 ப்ரோ அப்படின்னு சொல்லி 2 ஸ்மார்ட் ஃபோன். இதுவும் இந்த மாதம் கடைசி இல்லாட்டி அடுத்த மாதம் முதல் வாரம் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ப்ராசர் வைஸ் பார்க்கும்போது அந்த ரெட்மியோட நோட் 12 ப்ரோவாக இருக்கட்டும், இங்கிட்ட 10 ப்ரோவாக இருக்கட்டும், ரெண்டுமே மீடியாடெக்கோட 1080 அப்படின்ற ஒரு மீடியாடெக் ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறாங்க. ரெட்மியோட 12 ப்ரோ அந்த ப்ரோ ப்ளஸ் இந்த மாதிரி ப்ரோ அதுக்கப்புறம் என்னது அதிகபட்சத்துக்கு 3க்குமே பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கில் டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது ரெட்மி நோட் 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வாட்ஸுக்கும் 12 ப்ரோ ப்ளஸுக்கு 200 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து தரப்போகிறாங்களாம். இந்த ஷோமியோட 11 ஹைப்பர் சார்ஜ்னு சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ரெண்டுக்கு என்னடா வித்தியாசம் கேட்டால் சார்ஜர் தான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி தான் ரியல்மியோட அந்த 10 ப்ரோலையுமே பார்த்தீங்கன்னா அதிகமான சார்ஜர், அதாவது 100 வாட்ஸுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னும் அஃபீஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ரியல்மியோட நார்மல் சீரிஸ் ரியல்மி 12ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே வருமா. அது போக மீடியாடெக்கோட ஹீலியோ G95 G99 இந்த மாதிரி ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசரில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மிட்ரேஞ்ச் ப்ராசர் எல்சிடி கொடுக்குறது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி லோ ஸ்பெக்கை கொடுத்துட்டு இவங்க 15,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையே. நார்மல் 6GB ரேம் 64GB மெமரி கார்டு ஸ்லாட்டோட இல்லை 128GB லான்ச் பண்ணிவிட்டு இந்த எல்சிடி டிஸ்பிளே மீடியாடெக்கோட அந்த G9 சீரீஸு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 14,000-15,000 கொடுத்துட்டு அது போக கார்டு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். நம்மளும் 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு 20,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு 17,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும் அப்படின்னாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நம்ம ஸ்கிப்பு தான் பண்ணணும். ஏன்னா எல்சிடி டிஸ்பிளே ப்ராசர் கொஞ்சம் ரொம்ப மிட்ரேஞ்ச் அப்படின்றப்ப நமக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐக்குள்ளே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அங்கிட்டே 12 ப்ரோ ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து அந்த 12 சீரீஸுமே அவங்க AMOLED டிஸ்பிளே, ஆனால் ஸ்னாப் ட்ராகனோட ஒரு 4G ஃபோனாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ரியல்மியோட அந்த 10 சீரீஸுமே நார்மல் 4G வெர்ஷனாக தான் வரும். அந்த ப்ரோ ப்ளஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 5G வெர்ஷனாக வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரியல்மியோட 10 ப்ரோவாக இருக்கட்டும், ரெட்மியோட நோட் 12 ப்ரோவாக இருக்கட்டும், இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே மெயின் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX766 சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறாங்களாம். ஒயிட் ஆங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சதான் வழக்கம் போல் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார்னு கொடுப்பானுங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ரேட் வைஸ் ஈக்குவலாக தான் வரும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஏன்னா சைனாவில் ஒரு மாதிரி இருக்கும், இந்தியாவில் வரும்போது ஒரு மாதிரி இருக்கும். 2 ஸ்மார்ட் ஃபோனுமே அந்த ப்ரோ வெர்ஷன் 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. 22, 23 அந்த ஸ்பெக்கில் வருமா. ஏன்னா AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு, மீடியாடெக்கோட Dimensity 1080 அப்படின்ற ஒரு ப்ராசரு, சார்ஜிங் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸுக்கு மேலே, இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 23-25 கிட்ட கொண்டு போயிட்டு லான்ச்சிங் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு 2,000-3,000 குறைப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன சொல்கிறது லான்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் 2ல் எது பெட்டராக இருக்குன்றதை கம்பேர் பண்ணி வாங்கிடுவோம். நீங்கள் ரெட்மியில் அந்த ஆடு பிரச்சனை அதெல்லாம் பரவாயில்லன்னு அந்த ஃபோனை வாங்குவீங்களா, இல்லை ரியல்மி பக்கம் போவீங்களா? ரியல்மி யூசர்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன அப்படின்றதை கமெண்ட்ஸு சொல்லுங்கள். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனு இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை. கூடிய சீக்கிரம் ஒரு 10 நாள் 15 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லான்ச் ஆயிரும். லான்ச் ஆனதுக்கப்புறம் டீட்டெயில்டாக என்ன ஏதுன்றதை பார்ப்போம் நண்பா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கமெண்ட்ஸில் எதுனாலும் தெரிவிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் இன்னொருக்க ஹாப்பி தீபாவளி.
இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கா. கண்டிப்பாக திங்கக்கிழமை ஒரு ஈவினிங் போல் ஒரு vlog எடுத்து போட்டுருவேன் நம்ம ஈட் வீட் ஃபுட் சேனலில். அது வந்து பார்ப்போம். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.